ஹாய் மக்களே! சென்னையிலேருந்து நான் உங்க வித்யா. ரொம்ப எல்லாருமே வந்து இந்த கிளாஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அந்த கிளாஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஜுவல்லரி மேக்கிங்கில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்ப ட்ரெண்டிங்கில இருக்கிற ஒரு ஜுவல்லரிய தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸா மேக் பண்ண போறோம். ஸோ இந்த கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப அக்யூரஸியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜுவல்லரிய தான் நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ இன்ச் பை இன்ச்சா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்து மறக்காம பார்த்து செக் பண்ணிட்டு, ட்ரை பண்ணிட்டு உங்களோட பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பென்டென்ஸ் நம்ம இதுதான் எடுத்துக்க போறோம். இந்த பென்டென்ஸ நம்ம கையால நம்ம வீட்லயே மேக் பண்ணது. ஸோ இத எப்படி ஈஸியா நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட குந்தன் ஒர்க் கிளாஸ்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அத பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பென்டென்ஸ யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இன்விசிபிள் நெக் செட் வந்து பண்ண போறோம். ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து இப்ப தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். நிறைய இன்வெஸ்ட்மென்ட் போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி உங்களோட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுத்துல நம்ம ஐபின் வச்சு பண்ணியிருப்போம். அண்ட் இன்னொன்னுத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு பண்ணியிருப்போம். இது 2த்துமே எப்படி மேக் பண்றதுன்னு இந்த கிளாஸ்ல மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கியர் வயர் வந்து கோல்டு கலர் எடுத்தீங்கன்னா கியர் லாக். இன்விசிபிள் நெக் செட்டுக்கு நம்ம சைடுல குடுப்போம் இல்லையா? அந்த பால் இது இன்விசிபிள் நெக் செட்டுக்கே யூஸ் பண்ற பால்ஸ். ஸோ இத வந்து யூஸ் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டூல்ஸும் யூஸ் பண்ண போறோம். ஸோ கட் பண்றதுக்கு கட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து கியர் லாக்க பிரஸ் பண்றதுக்காக ஃபிளாட் நோஸ் ஸ்பேர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக் செட் மேக் பண்றதுக்கு கியர் வயர் கட் பண்ணணும். ஸோ கியர் வயர் மெஷர்மென்ட் எத பார்த்து கட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு பிக் நான் வந்து அட்டாச் பண்ணிப்பேன். இந்த ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் ஃபுல்லாவே அந்த மெஷர்மென்ட்ஸ் வச்சு தான் நம்ம மேக் பண்ணிக்க போறோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்க கஸ்டமருக்கு பண்றதா இருக்கட்டும், இந்த பிக்க நீங்க மாடலா அனுப்பிச்சு, இதுல எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அத வச்சு தான் மெஷர்மென்ட் எடுக்க போறோம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்த நெக் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டிங் இப்போ உங்களுக்கு பெண்டா இருக்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நேரா வந்து நேரா இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங் இருக்கு. அவங்க பண்ணியிருக்கிறதுலயும் இத மாதிரி இருந்துச்சு. இத ஏதாச்சும் வந்து பண்ணி சரி பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அத நம்ம சரி பண்ண முடியாது. நம்ம எப்போதுமே நம்ம பண்ற நெக் செட்டுக்கு வந்து இப்படி வந்து உங்களுக்கு நேரா இருக்கிற மாரி இருந்தா தான் நம்ம நெக்ல போடும்போது அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும். பட் இப்படி இருந்துச்சுன்னா, அத சரி பண்ண முடியாது. நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நேரா இருக்கிற போர்ஷன மட்டும் வச்சு நீங்க நெக் செட் மேக் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராப்பரா அது வந்து நல்லா நீட்டாவும் நம்ம நெக்ல போடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா லுக்காவும் வந்து பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, அத வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ்ல குடுத்திருந்த மாதிரியே 16 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களா, இதுல இன்ச்சஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ச்சஸ்ல தான் நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். பின்னாடி இருக்கிறது சென்டிமீட்டர். ஸோ இன்ச்சஸ்ல 16 இன்ச்சஸ் வந்து இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டார்ட்டிங்ல வச்சிருக்கேன். ஸோ 16 இன்ச்சஸ் இந்த இடத்துல வந்து வருது. ஸோ இதோட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 16 இன்ச்சஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ற ஹூக் இருக்கு இல்லையா? இந்த ஹூக்க வந்து நம்ம வந்து இதில போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியர் லாக் இருக்கு இல்லையா? அந்த கியர் லாக்க இந்த ஒயருக்குள்ளார இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த ஹூக்ல இந்த இடத்துல ஜம்பிங் மாரி பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்குள்ளார விட்டுற போறேன். இப்படி விட்டுட்டு, அகெயின் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து இப்படி வளைச்சு, இது உள்ளார கொண்டுட்டு வந்து விடணும். கியர் லாக் உள்ளார கொண்டுட்டு வந்துட்டு விட்டுட்டு, கியர் லாக்க நீங்க இப்படி தள்ளிக்கலாம். இந்த மாதிரி நெருக்கமா நீங்க உங்க விரலால தள்ளினீங்கன்னா, அது கொஞ்சம் நகர்ந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு பிரஸ் குடுத்துக்கோங்க. ஸோ பிரஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு இது இப்படி அழகா லாக் ஆயிக்கும். வெளில வராது. ஸோ உங்களுக்கு இது நீட்டிட்டு இருக்கு, கழுத்துல குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா, இத இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். அது வந்து குத்தாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச், இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் 2 சைடும் வந்துட்டு மொத்தமா 1/2 இன்ச் வந்து போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலா 15 வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கணும். ஸோ 15 பாதி அப்படின்னு எடுத்தோம்னா 7.8 வரும். ஸோ இந்த 7.8 வந்து நம்ம இதில மார்க் பண்ண போறோம். ஸோ எந்த இடத்துல நீங்க கியர் லாக் போட்டீங்களோ, ஸோ அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க. 7.8. ஸோ இந்த இடம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன மார்க்கர் மாதிரி வந்து யூஸ் பண்ணி, ஜஸ்ட் அது மேல இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல தான் நம்ம வந்து பென்டென்ட் வைக்க போறோம். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 2 சைடும் வந்து பீட் வந்து குடுக்க போறீங்க. இப்ப இந்த மாதிரி பால்ஸ் குடுக்க போறீங்க அதுனா, அதுக்கான மெஷர்மென்ட்ஸ் எடுக்கணும். இப்ப நான் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டு குடுக்குறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இப்படி தள்ளி, இந்த இடத்துல அகெயின் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே திரும்பவும் இந்த சைடு மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த
டாட்டில் இருந்துட்டு மார்க் பண்ண இடத்துல இருந்து கரெக்டாக 2 இன்ச்சு இந்த மாதிரி நான் 3 இடத்துல மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எதுக்காக இப்படி மெஷர்மெண்ட் எடுத்து வைக்கணும்? நம்ம நார்மலா வந்து நம்ம கண்ணாலேயே பார்த்து செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில டைம் பை மிஸ்டேக் நமக்கு வந்து அக்யூரேட்டா வந்து இருக்காது. ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 2 இன்ச் வச்சிருக்கோம் இல்லையா? சில டைம் வந்து ஒண்ணு அதிக தூரமாவும், ஒண்ணு கம்மி தூரமாவும் இருந்துச்சுன்னா, நம்ம நெக்ல போடும்போது பார்க்கும்போது லுக் நல்லா இருக்காது. நீங்க பிசினஸ் லெவலுக்கு பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, இந்த ஒரு சில விஷயத்த நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னும் நீட்டான அவுட்புட் கிடைக்கும். அதுக்காக தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பென்டென்ஸ், பால்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கியர் லாக் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா பால் போட்டுக்கிறேன். அகைன் ஒரு கியர் லாக். இந்த மாதிரி வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த சென்டர் மார்க்குக்கு முன்னாடி வந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மார்க்கிங் கிட்ட நீங்க நகர்த்திட்டு போயிட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. இப்போ பால் வந்து சென்டரா இருக்கிற மாரி வச்சுட்டு, அந்த மார்க்கிங்க்கு முன்னாடி இந்த கியர் லாக் வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பால், தென் அதுக்கப்புறம் லாக். ஸோ அவ்வளோதான். இந்த இடம் செக்யூர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஒரு கியர் லாக் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பால் ஆட் பண்றேன். இப்போ நம்ம பென்டென்ஸ் வந்து குடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணோம் இல்லையா? அந்த பென்டென்ட் வந்து நான் போடுறேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு திரும்பவும் ஒரு பால், அதுக்கப்புறமா கியர் லாக். ஸோ திரும்பவும் நம்ம எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ கரெக்ட்டா அந்த மார்க்கிங் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பென்டென்ட் வந்து வரணும். ஸோ மார்க்கிங் இந்த இடத்துல இருக்கு தெரியுதா? இந்த இடத்துல இப்படி பென்டென்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இந்த லாக் வந்து போட்டுக்கலாம். அகைன் இந்த இடத்துலயும் லாக் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு ஸோ ஒரு கியர் லாக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சென்டர் போர்ஷன் ஃபுல்லா வந்து முடிச்சுட்டோம். அண்ட் ஃபினிஷிங்ல எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஹூக்கு. இதில இன்னொரு சைட்ல இந்த மாரி ஜம்ப் இருக்கும். ஸோ இத வச்சே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஜம்ப் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியர் லாக் போட்டுக்கோங்க. தென் இந்த ஜம்ப் அதுக்கப்புறமா இத அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு, இத வந்துட்டு பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ எவ்வளோ வந்துட்டு சூப்பரா இந்த நெக் செட் வந்து இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ம வீட்லயே மேக் பண்ண பெண்டன்ட் அத வச்சுட்டு, ஸோ இவ்வளோ சூப்பரான ஒரு நெக் செட்ட வந்துட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நீங்களும் இனிமே வீட்லயே பெண்டன்ட்ஸ் மேக் பண்ணி கூட உங்களோட பிசினஸ ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஐபின் வச்சிருக்கிறதுல எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க நார்மலா இந்த மாரி ஒரு சிங்கிள் பெண்டன்ட் ஒரே ஒரு ஐபின் இருக்குன்னா, இதே மெத்தட்ல நீங்க பண்ணிக்கலாம். பட் நீங்க எடுக்கிறதுல இந்த மாரி 2 சைடுல ஐபின் இருக்கு அப்படின்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் நெக் மெஷர்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 14 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்க போறேன். ஸோ இந்த சைடுல வந்து 7 அண்ட் இந்த சைடுல 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இதோட லென்த்தும் அது கூட சேர்ந்து வரதுனால உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா சோக்கர் எந்த இடத்துல இருக்குமோ, அந்த இடத்துல இந்த பெண்டன்ட் வந்து நின்னுடும். ஸோ அதனால நான் அந்த மாரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைடு 7 இந்த சைடு 7 அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் 7 இன்ச்சஸ்க்கு 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுல நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஹோல் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளார வந்து இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கியர் லாக் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கார்னருக்கு வந்து கொண்டுட்டு வந்துட்டு, தென் நம்ம அந்த அந்த இதில பண்ண மாதிரியே, ஸோ நம்ம அந்த நெக் செட்க்கு பண்ணோம் இல்லையா? அதே மாதிரியே இத வந்து இப்படி பெண்ட் பண்ணி, இந்த கியர் லாக் உள்ளார விட்டுருங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி உங்க கையால இப்படி இழுத்தீங்க அப்படின்னா, இது இந்த கார்னருக்கு வந்து வந்துரும். இப்ப நீங்க இத அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பண்ணியாச்சு. நீங்க இந்த இடத்துல பால் குடுக்கணும்னா குடுக்கலாம். பட் இது கொஞ்சம் பெரிய பெண்டன்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு பால் வந்துட்டு தேவைப்படாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இந்த சைடு அட்டாச் பண்ணிக்கோங்க.
வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜஸ்ல ஹூக் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 நெக் செட்டுமே வந்துட்டு சூப்பரா மேக் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஈஸியா நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.